அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான காலை வணக்கம். நம்முடைய பள்ளியில முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் இங்க படிச்சு இந்த ஒன்றிணைந்த இந்த விழாவிற்கு எங்களுடைய அன்பான அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு எங்களிடையே வருகை புரிந்திருக்கும் எங்களுடைய மூத்த ஆசிரியர்களான திருமதி சுந்தராம்பாள் ஆசிரியர் அவர்களையும் திருமதி சாரதா ஆசிரியர் அவர்களையும் எங்கள் மாணவர்கள் சார்பாக அவர்கள் குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிஜமாவே நாங்க இன்னைக்கு எல்லாரும் இந்த இடத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில ஏதோ ஒரு இதுல ரொம்ப வெற்றிகரமா இருந்துட்டு இருக்கோம். அதற்கு காரணம், அதற்கு உண்டான அடிகோல், ஒரு கட்டிடத்திற்கு எப்படி பேஸ் மட்டும் முக்கியம் அப்படின்றாங்களே அந்த மாதிரியான ஒரு பேஸ் எங்களுக்கு கொடுத்தவங்க நீங்க தான். மறக்கவே முடியாது டீச்சர். நீங்க அந்த செதுக்கின இதெல்லாம் நாங்க இன்னைக்கு சிற்பமா நிக்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரம், நீங்க எவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்க பிள்ளைகளை எல்லாரும் பார்க்க வந்ததுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி டீச்சர். என்னைக்குமே வாழ்க்கையில உங்களை நாங்க மறக்கப்பட்ட இன்னைக்கு பாருங்க டீச்சர், எத்தனோ சீனியர்ஸ் எங்களோட பேட்ச் மட்டும் கிடையாது. நீங்க வந்திருக்குன்னு அந்த செய்தி வந்த உடனே எல்லாரும் உங்க காலில் விழுறது நிஜமாவே டிவியில பாத்துருக்கோம் டீச்சர். நாங்க நேரடியாக அதை அனுபவிக்கிறோம் அந்த சந்தோஷத்தை. படிச்ச குழந்தைகள் இவ்வளவு நல்லா எல்லாரும் நல்லா கேட்கறது தெரியுது பார்க்கும்போது சந்தோஷத்தை பார்க்கும்போது. வணக்கம், வந்தனம், வெல்கம். இங்க இன்னைக்கு எல்லாரும் ரீயூனியனுக்காக ஒன்று சேர்ந்துருக்காங்க. எங்க ஸ்கூல் மெமரிஸ் சொல்லணும்னா எவ்வளோ இருக்கு. அந்த மஞ்சா பேக் எடுத்துன்னு வருவாங்க, அந்த கவர்மெண்ட் செலவழிச்சிட்டாங்க. அந்த மெமரியில் யார் இந்த பேரம் பேத்திலே எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் நான் இவங்க 93 94 பேட்ச், நான் 82 பேட்ச். பட் இந்த டீச்சர் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போயிட்ட பிறகும் இந்த ஸ்கூலில் என் வீடு ஸ்கூல் பக்கத்துலேயே தான் அந்த டீச்சர் வந்திருக்காங்க. கேள்விப்பட்டவொன்னே உடனே பார்க்கணுன்ட்டு அதுக்காக தான் ஓடி வரேன் நான். சுந்தராமா டீச்சர் அங்கே நந்து வருஷத்தில் நாங்கள் கோலி விளையாடின்னு இருப்போம். அவங்க பார்க்கலன்னு நினைப்போம். ஆனால் கரெக்டாக அவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே பார்த்துட்டு கரெக்டாக இங்கே அடி வாங்குவோம். தமிழ் அற்புதமாக அவங்க சொல்லி தருவாங்க. தமிழ் ஓகேங்களா. படிக்கலன்னு வச்சிங்களா, தமிழ்லேயே கிராமர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லி கொடுத்துறாங்க. இக்கு ப்ளஸ் ஆ கா இதெல்லாம் அற்புதமாக அவங்க தான் தமிழ் அற்புதமாக சொல்லுவாங்க. அவங்க எங்கள் மண்டபத்தில் போய் பேசலான்னு இருக்கோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்க டைமிங் இல்லை. முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போய் நிறையா பேசுவோம். ஏன்னா எல்லாருமே இப்போ கூச்சப்படாமல் பேசுகிறதுக்கு மனசில் நிறையா வச்சுருக்காங்க. இங்கேருந்து இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே நிறைய நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம். ரீயூனியன் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க மண்டபத்தில் போய் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வருஷம் கழிச்சு இப்போ இந்த 33 வருஷம் கழிச்சு எல்லாரும் ஒருத்தருக்கும் மெமரியாக நாங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே மேரேஜ் பண்ணிட்டு ஸ்கூல் முடிச்சிடும், 8th முடிச்சிடும். நாங்கள் எல்லாருமே அவங்க கல்யாணம் மேரேஜ் பண்ணி எங்களுக்கெல்லாம் சீக்கிரமே மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு 99 மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால் இத்தனை வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்கூல் லைஃப் எப்போவுமே எங்களாலாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் என்னோட பழைய நினைவுகள்னா அந்த இவங்க சாதம் செய்வாங்க, சாப்பாடு செய்வாங்க. அவங்க மாங்காய் வைப்பாங்க, அப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாதது. அதெல்லாம் அது லஞ்ச் டைம்ல எல்லாம் புளியாம்பழம் அங்கே எங்கள் ஸ்கூலுக்கு எதிரவே விற்பாங்க. மாங்காய் அது உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு விற்பாங்க. திருடி சாப்பிட்டது, எடுத்து சாப்பிட்டது. அவன் வாங்கின்னு வந்தாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கையை வச்சுட்டு இருப்பாங்க, புடிங்கின்னு ஓடிடுவோம். அதெல்லாம் மெமரிஸ் இல்ல அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாவே தான் போடுவாங்க. ரோஸ் கலர் மிட்டாய் வந்தோம்னா எல்லாரும் லிப்ஸ்டிக் போட்டுப்போம் ரோஸ் கலர்ல. அந்த இளந்தப்பழம்
அந்த விளையாடுறது மெமரி எல்லாமே இப்போவும் நாங்கள் அந்த மெமரிஸை நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒழுங்கா நல்லா படிச்சிருக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். கண்டிப்பா ஆமா, அது உண்மைதானே. அந்த காலகட்டத்தில் அவ்வளோதான் படிச்சது. ஒரு 8வது வரையும் தான் ஸ்கூல் இருந்தது. அப்போ அது வரையும் படிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் படிச்சு வெளியே போனாங்க. நிறைய பேர் படிச்சு வெளியே போய் நல்லா படிச்சாங்க. நாங்கெல்லாம் அங்கேயே ஒரு ரவுண்டிங்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். வேலை அப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டோம். உங்களோட மெமரிஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட் பத்தி சொல்லு, நம்ம படிச்சு கேர்ள்ஸ் நம்ம படிச்சோம்ல, டீச்சர்ஸ் பத்தி சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தெரிஞ்சுட்டு ஆக்சுவலாக இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக சில பேரோட ஃபேஸே மறந்து போச்சு, ஆனால் அப்போ பார்த்த ஃபேஸில் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஃபேஸ் வச்சு தான் எல்லாத்தையும் அடையாளம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு டீச்சர்ஸை பார்த்தா தான் ரொம்ப ரொம்ப பயம். சில டீச்சர்லாம் வரவே கூடாதுன்னு நல்லா ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அப்போனா எந்த அளவுக்கு அடிப்பாங்க பாருங்க. முக்கியமான ஒரு டீச்சர் வந்து அவங்க நம்ம கிளாஸ் டீச்சரே இல்லை, இருந்தாலும் எல்லாரையும் பார்த்தா பயமா இருக்கு. இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்தா மரியாதையாக இருக்குது. ஆமாம், புஷ்பா டீச்சர். என் பேர் ஜீவரத்தினம். கிளாஸுக்கு ஒழுங்காக வரமாட்டேன். வந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணிட்டு அட்டனன்ஸ் போட்டு வெளியே கிளம்பிடும். அதுக்கப்புறம் ஈவினிங்னா வந்து பேக் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிடும். அங்கே தேங்காய் அறுக்குது, மாங்காய் அறுக்குது, இதுதான் எங்களுக்கு வேலை. சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஏரிக்கு போயிடுவோம். ஏரியில் போயிட்டு 1 hour ஜாலியாக குளிச்சுட்டு திருப்பி அதே ட்ரெஸ்ஸை தொடச்சி போட்டுட்டு திருப்பி ஸ்கூலுக்கு வந்துடுவோம். படிக்க மட்டும் மாட்டோம். அது மட்டும் கொஞ்சம் டிலேவாக நடக்கும். இல்லை அது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேர் வந்திருக்கோம். இவ்வளோ பேரில் வந்து ஒரு ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கிறது இப்போ இவன் மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே பிஸ்னஸ் மேன் தான். ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கிறது இப்போ இவன் மட்டும்தான். இல்லை ஒழுங்காக படித்தான், அதனால ஆஃபீஸர் ரேங்க் போயிட்டான். நாங்கள்லாம் படிக்கல, அதனால பிஸ்னஸ் அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கட் பண்ணிங்க, யோசிச்சு இவங்களெல்லாம் பார்த்து இந்த 31 வருஷத்துக்கு அப்புறமா கேமரா பார்த்து பேசணுமா எப்படி? நார்மலாக பேசலாம். 31 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி தான் பிறந்தநாள். 31 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி தான் பிறந்தநாள்ன்ற மாதிரி ஒரு ஃபீல். புரியுதுங்களா? சின்ன வயசில் நடந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி தெரியாது. நாங்கள் கடைசி ரோல் உட்காந்துப்போம். இவங்கெல்லாம் எங்கள் கேங்க்கு. ஆமாம், லேடிஸுக்கும் அவங்க ஒரு கேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்மாஸ்டர்மா போகிறாங்க. உண்மையை சொல்லக்கூடாது. எங்கள் ஹெட்மாஸ்டரை பார்க்கும்போது மட்டும் அந்த பீரியட் மட்டும் நான் ரொம்ப அட்டன் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இதாருங்க காலமா பல்ராமன் இல்லை, அவங்க ரொம்ப காமெடி போட்டாங்க. அதாவது அடிக்கும் போது நடனம் ஆடுவாங்க. அதை ரசிக்கிறதுக்குனாவே அந்த பீரியட் மட்டும் அட்டன் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அது எங்களுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம். மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்லிக்கிறதுக்கு. அதிகமாக லேடிஸ் கூட தான் போய் விளையாடுவோம். உண்மை அதுதான், விளையாடுவோம், வேற ஒன்றும் இல்லை. நான் ஸ்கூல்லே நல்லா படிப்பேன். 7th 8thலாம் செகண்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்கில் எடுப்பேன். நல்லா தான் படிச்சிருந்தேன். உடம்பு தெரியாமல் ஒரு 3 மாதம் படுத்துட்டேன். அதனால் சரியாக படிப்பு வராமல் 10th ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ ஆட்டோ தான் ஓட்டுறேன் 26 வருஷமா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்க முடியாது அனுபவம்னா பார்த்தா உங்களெலாம் நான் பார்க்கணும்னு நினச்சேன். பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். இது மறக்க முடியாது. அங்கே நீங்கள் பண்ண சம்பவம் என்ன இருக்குதா சொல்லு. அது என் மச்சா ஓட்டார், அவனை சொல்கிறேன். பைக் போனேன், அப்புறம் சொல்கிறேன். அந்த நாடகத்துடைய கதாசிரியர் வந்து இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து அந்த நாடகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா கண்டி அதை வந்து எங்களால் பண்ண முடியல. ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணோம். நான் தான் பாவம் இல்லாதான் அப்படி சொல்லலாம். நாங்கள் அந்த மூமெண்ட்டை இன்னைக்கு பண்ணுறேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஸ்டேஜில் பண்ணி காட்டணும்னு நேயர்கள் டீச்சர்லாம்